பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இக்காலை வேளையிலே உங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அவருடைய கிருபையுள்ள கரம் இம்மட்டும் நமக்கு உதவியாய் இருந்து இரவு பரியந்தம் கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து அயர்ந்த நித்திரையை கட்டளை கொடுத்து இக்காலை வேளையிலே எழுந்திருக்கவும் இந்த நாளையும் கூட நம்முடைய வாழ்நாளிலே நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் ஆயுசு நாட்களாக கூட்டி கொடுத்த தேவனுக்கு நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். வேதத்திலே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது, என்ன வார்த்தை என்று தியானிப்போம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, தேவரே உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ காரியங்களை குறித்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறது உண்டு. எனக்கு நல்ல படிப்பு கொடுங்க, படிக்கக்கூடிய பிள்ளைகள் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நான் படித்து நல்ல பெரியவனாகி நல்ல ஒரு வேலையிலே அமர்த்தப்பட்டு நான் ஆசீர்வாதமாய் இருக்கணும். குடும்பத்திலே வேண்டிக் கொள்கிறதான ஜெபங்கள், எங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல வருமானத்தை கொடுங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தின் தேவைகளை சந்தியுங்க, நாங்கள் வறுமையோடு இருக்கிறோம், கடன் பிரச்சனையோடு இருக்கிறோம், இதோ சரீர பலவீனத்திலிருந்து சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. நமக்கு என்ன வேண்டுமெல்லாம் நினைக்கிறோமோ அவைகளெல்லாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறோம் அல்லவா? ஆனால் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை, தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் என்று பக்தன் சொன்னது போல நாமும் அவரிடத்தில் இப்படியாய் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, நாங்கள் விரும்பி உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிற காரியங்கள் அநேகமாய் இருந்தாலும் நீர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் பெரிதாய் காணப்படும் என்று நான் நினைக்கிறேன், என்று நான் யோசிக்கிறேன். ஆண்டவரே, நான் விரும்பி உம்மிடத்தில் கேட்கதை பார்க்கிலும் நீர் விரும்பி என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்கள் கையின் பிரயாசம் உம்முடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் நலமானபடி எங்களுக்கு செய்து எங்கள் தேவைகளை நீங்கள் தான்ப்பா செயல்படுத்த வேண்டும். எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உமக்கு மறைவானது எதுவுமே இல்லை என்பதை நாங்கள் காண்கின்றோம். அதனால் ஆண்டவரே, உமக்கு சித்தமானபடி உம்முடைய பார்வைக்கு நலமானபடி எங்களுக்கு செய்து எங்கள் இருதயத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க என்று அவரிடத்தில் நாம் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுப்போமா? இப்படி நாம் ஏறெடுக்கும் ஜெபத்துக்கு கர்த்தர் சடிதியாய் பலன் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய சித்தத்தின் பிரகாரம் இந்த நாளிலே நாம் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்.